வரும். ஸோ புதுசா பணம் வந்தோடனே காலேஜ் படிச்சு புதுசா பணம் வருது. நம்ம இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒரு பைக் வாங்குறதுல இருந்து நல்ல போனு, செலவு பண்றதுக்கு நல்ல போற இடம், டிராவல், அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் விஷயம் தான் இருந்துச்சு. அதாவது செலவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உண்டான உடைகள், அப்புறம் வீடு, இதெல்லாம் தாண்டி வேற எதுவும் பெருசா கிடையாது. அந்த எப்போ இந்த புதுசா அமேசான், பிளிப்கார்ட், அப்புறம் மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல இருக்க எல்லாமே நம்ம கை நுனியில வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்ப அந்த சம்பாதிச்ச பணத்தை மணி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்களான்னு பார்த்தோம்னா நிறைய பேர் பண்றது கிடையாது. அதுவும் திடீர்னு பணம் வருது, அது இப்போ திடீர்னு பணம் வருதுன்னு சொல்றோம். ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லார்கிட்டையும் பாக்கெட் மணின்றது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செலவுன்றது எல்லாருக்குமே தெரியுது. எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், இந்த சாப்பாடு வேணும், இந்த வெக்கேஷன் போகணும்ன்றது சின்ன பசங்கள்ல இருந்து கிளியரா சொல்ல தெரியுது. அப்படின்னும் போது நம்மளே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்க வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ